கருவறையில் முருகர் அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கேங்கம்மா. அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து நான் சொல்கிறது சரியாக தவறானு கூட தெரியும். ஆனால் நான் கண்டிப்பாக பதிவு பண்ணிடுறேன். நம்மளோட எதிரியோ நம்மளுக்கு பிடிக்காதவனோ இல்லை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் பண்ணியிருந்தாலும் அவன் நல்லா இருக்குன்னு நினச்சிருங்க. அதோட உங்கள் கர்மா மொத்தத்தையும் போய்டும், அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது நான் முன்னாடியே க்யூவில் நின்று தான் சாமியை போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கவனமாக இருந்தேன். நம்மளுக்கு எவ்வளோ தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், எவ்வளோ தான் சலுகைகள் இருந்தாலும், நம்ம க்யூவில் போயின்னு தான் விஸ்வரூப தரிசனமாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், எல்லாமே முறைப்படி தான் போனேன். எங்கேயுமே நான் நான் அரசியலில் இருந்திருந்தேன்னா வேறு. அப்போ இன்னும் வந்து அந்த ஆணவம் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். அப்போது நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் நான் க்யூவில் நின்று தான் பார்க்க போனேன். எனக்கு க்யூவில் தான் நிற்க வச்சாங்க. எல்லாமே முருகர் கரெக்டாக தான் பண்ணார். அப்போது சாமியெல்லாம் பார்த்துட்டு வரப்போ ஒரு அம்மா வந்து என்னை கூப்பிட்றாங்க. நீங்கள் தானே ஜேஎஸ்கே கோபி, நாங்கள்லாம் க்யூவில் நிற்கிறோமே, நீங்கள் மட்டும் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்களேனாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல, அம்மா நானும் க்யூவில் தான் பார்த்துட்டு வந்தேன், இப்போ தான் பார்த்துட்டு வெளில வரேன், நீங்கள் எப்பயும் அப்படி யாரும் நினைக்காதீங்க, நம்ம எதிரியாக இருந்தால் கூட நல்லா இருக்கும்னு நினைங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு போகும்போது உட்காந்துருங்க. அந்த கருவறைக்குள்ளே ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. பன்னீர் அபிஷேகம், விபூதி. அந்த பூனை வந்து நேராக வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அது பார்த்தாங்க. இது வந்து ஐயோ நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்தன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த பூனையும் நாயும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பூனை அதிகமாக இருக்கிற வீட்லேயும் சரி, நாய் அதிகமாக இருக்கிற வீட்லேயும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர்டாக இருக்கும். அவங்க எல்லாமே இந்த புண்ணிய கர்மா இருக்கிறனால இது பண்ணவே முடியும். அப்போ அந்த பூனை சார்ந்த ஒரு அதிசயம் நடத்தினார் முருகர். அது கண்கூடாக பார்த்தேன்.